குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை, குறிப்பாக 30 ஆண்டுகள் குறைப்பில்லாமல் ஆயுள். இந்த தண்டனை விவரங்களை பற்றி விரிவாக பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். ஓவர் டு யூ. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் 5 மாதங்களில் இந்த வழக்குடைய விசாரணையை முடித்து கடந்த 28ஆம் தேதி, அதாவது மே 28ஆம் தேதி இந்த வழக்குல தீர்ப்பளித்தாங்க. அந்த தீர்ப்புல ஞானசேகரனுக்கு எதிராக 11 குற்றச்சாட்டுகள்ல அந்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி காவல்துறையினர் நிரூபித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் நியமித்த 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்திருக்கிறது என்று சொல்லி அவரை குற்றவாளி என அறிவித்து கடந்த 28ஆம் தேதி சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தண்டனை விவரங்கள் குறித்த வாதங்களும் அன்றைக்கு நடைபெற்றன. அப்போது தனக்கு வயதான தாய் இருப்பதாகவும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் இருப்பதாலும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது ஞானசேகரன் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் அரசு தரப்பில் இவருக்கு இரக்கம் காட்டக்கூடாது, அதனால் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி தண்டனை விவரங்களை இன்றைக்கு அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னதாக ஞானசேகரன் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டார். தொடர்ந்து நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை வாசித்தார், அதாவது தண்டனை விவரங்களை வாசித்தார். அந்த தண்டனை விவரங்களின்படி BNS, அதாவது பாரதிய நியாய சஞ்சிதா என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்தினுடைய புதிய வடிவம், அந்த தண்டனை சட்டத்தின் 9 பிரிவுகள்ல 1 மாதம் முதல் 7 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் 64(1) என்று சொல்லப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமை குற்றத்துக்கான அந்த சட்டப்பிரிவின் கீழ் 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பில்லாமல் ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் அந்த நீதிபதி அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 4 படி அவருக்கு ஏற்கனவே இந்த போதுமான அளவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதனால அந்த சட்டப்பிரிவில் தண்டனை எதுவும் இல்லை என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். மொத்தமாக இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு 90,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.